பறந்தது. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புஷ்ஷுன்னு போன ராக்கெட்டு டமாறு வெடிக்கும் அப்படின்னு அது சர்ன்னு வந்து சடக்குன்னு அணைஞ்சு போச்சு. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் அங்கே பார்த்து சொல்றேன். நடிக்கிறதெல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். ஆகா, புத்தக வெளியீட்டுல ரஜினி பேசினது வேற ரூட்ல போதேன்னு யோசிக்கும் போது நீண்ட கால நண்பர், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ஆனா ஆமாங்க, நாங்க 2 பேரும் இப்படித்தான் அப்பப்ப கலாச்சி பேசிக்கிறோம் அப்படின்ற ரீதியில துரைமுருகன் ஒரு பதிலை சொன்னாரு. நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம்.